ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க. இந்த இஃப்தார் பாக்ஸை பார்த்தீங்கன்னா இது பேர் கஞ்சி கடை. அந்த கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இது ப்ரொமோஷன் பெய்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது. இது ஓகேங்களா, சும்மா எனக்கு வாங்கணும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 600 பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு வரிசையை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது பிரியாணின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மலபார் பிரியாணி, அதாவது கேரளா ஸ்டைல் பிரியாணி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. இது ஒரு பீஸ் தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. டேஸ்ட் தெரியும் பார்ப்போம். உண்மையிலே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது தயிர் கஞ்சா. இது ஆக்சுவலாக தயிர் பிடிக்காது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. தயிர் ஸ்மெல் அடிக்கல, பாயாசம் ஸ்மெல் அடிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி. ட்ரை பண்ணுறது கிடையாது, இப்போ ட்ரை பண்ணுவேன். செம்மையாக ஸ்மெல் அடிக்குது, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதுதான் நோம்பு கஞ்சி. இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி குடிக்கிறாங்க போல இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குது. இதுதான் பார்ப்போம். ஆக்சுவலாக கிளி பரோட்டா நினைக்கிறேன். ஆமாங்க, கிளி பரோட்டா. இது இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இலையை வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், கிளி பரோட்டா. இப்போ வாங்க கிளி பரோட்டா டேஸ்ட் பண்ணி வைப்போம். செம்மையாக பார்த்தீங்கன்னா அந்த குழம்போட ஊறி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் சிக்கன் வச்சுருக்காங்க. அதுவும் எலும்போட தான் இருக்குது, போன்லெஸ்லாம் இல்லை. 2 பரோட்டா வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படியே அப்படியே கிழிஞ்சு தொங்குது பாருங்கள். உண்மையிலே பரோட்டா பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. இன்னும் போன்லெஸ்ஸாக கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்றலாம். மற்றபடி பக்காவாக இருக்குது. ஃபைனலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எல்லாமே தான் இருக்குது. ஒரே ஒரு சமோசா, இது சிக்கன் சமோசா நினைக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்ச பேர்ச்சம்பழம் ஊற்றுறாங்க, 2 பீஸ். எக்ஸ்ட்ரா 2 ஊற்றா என்ன ஆகிட போகிறான்னு தெரில. வாட்டர் மெலன் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ரோஸ் மில்க்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இஃப்தார் பாக்ஸ் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி விஷயம்னு பார்த்தீங்கன்னா வரும்போது ஒர்த் இல்லை. மிச்சபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. மிச்சபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மலபார் பிரியாணியாக இருந்தாலும் சரி, அந்த பரோட்டாவும் சரி, அந்த நோம்பு கஞ்சாவும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருந்தது. மிச்சபடி பார்த்தீங்கன்னா அந்த 600க்கு அந்த குவான்டிட்டின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். மிச்சபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.